மணியே இந்திரஜிதி கலக்கி புட்டா நீ சொக்க வைக்கும் பட்டாப்பா. அவருடைய ஊர்ல நான் நிக்கிறேன். நான் படிச்ச அவர் டெஸ்ட் எழுதுனப்ப நான் கேட்டேன், தம்பி என்ன செய்ய விருப்பப்படுற, பாட்டு போறியா, என்ன செய்யணும்? இல்ல பாட்டி, எனக்கு பாட்டு படிக்க தான் ஆசை. ஆனா இந்திரஜித் பாடி வரக்குள்ள எனக்கு சரியான ஒரு சந்தோஷம். நாங்கள் இப்படியே அவங்களுடைய ஊருக்குள்ள போறோம். போயிட்டு கட வீதி பல பழக்க அக்கா மக அந்த பாடா நடந்து ரைட் ரைட். இந்திரஜித் தெரியுமா? இந்திரஜித் தெரியும். இந்திரஜித் தெரியும். அவரை சின்னதுல இருந்துமே எங்களுக்கு தெரிஞ்சவங்க. ஹாய் ஹலோ வணக்கம். இன்னொரு காணொலி வாயிலாக சந்திக்கிறதுல உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே தம்ப்லைனை பார்த்துருப்பீங்க. நாங்கள் எங்க போறோம்ன்றது யாரை பார்க்க போறோம்ன்றது உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்ப மலையாளத்தினுடைய இளவரசன் எங்களுடைய இந்திரஜித்தினுடைய ஊருக்கு தான் போக போறோம். அதாவது நான் நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம். இந்த பஸ் எல்லாம் போறேன் பாத்தீங்கன்னா இங்க இருந்து யாழ்ப்பாணத்துல இருந்து நாங்கள் இப்ப பவுதுலைக்கு போறோம். பவுதுலைக்கு போறதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஏசி பஸ் எல்லாம் போறோம். 2650 ரூபாய் எடுக்கிறாங்க. இப்ப இங்க நின்று நாங்கள் பவுதுலைக்கு போறோம். பவுதுலையில இருந்து நாளைக்கு காலையில பவுதுலையில இருந்து பண்டாரவளைக்கு போகணும். பண்டாரவளையில இருந்து மீண்டும் ஒரு பஸ் எடுத்து நாங்கள் இந்திரஜித்தினுடைய ஊரான பூனாகலைக்கு நாங்கள் இப்போ போறோம். அங்க இருந்து பூனாகலைக்கு போயிட்டு அங்க இந்திரஜித் வசிக்கிற வீடாக இருக்கட்டும், அவங்களுடைய அப்பாவாக இருக்கட்டும், அவங்களுடைய ஊர் மக்களாக இருக்கட்டும், எல்லாரோடையுமே நாங்கள் கதைக்க போறோம். எல்லாமே நீங்க பார்க்க போறீங்க. ஒவ்வொரு காணொலிகளா பார்க்க போறீங்க. உங்களுக்கு இந்த காணொலி கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும் நினைக்கிறேன். நிறைய பேர் என்னட்ட கேட்டது நீங்கள் எப்போ அசானின் ஊருக்கு போனீங்க, எப்போ இந்திரஜித்தின் வீட்டுக்கு ஊருக்கு போறீங்க என்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் இன்றைக்கு வெளிக்கிறோம். இன்றைக்கு இரவு வெளிக்கிறோம். உங்களுக்காகத்தான் வெளிக்கிறோம். எல்லா மக்களுடைய எல்லாம் கதைக்க போறோம். தொடர்ந்து நீங்க இந்திரஜித்துக்கு தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை வழங்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்றேன். தொடர்ந்து காணொலியை பாருங்க. வாங்கோ வெளியே போலாம். ஓகே, நாங்கள் இப்ப பஸ்ஸுக்குள்ள போறோம். நல்ல ஏசி பஸ் இதெல்லாம் போறோம். ஓகே, வேறங்க நல்ல ஏசி பஸ்ல சொப்டா இருந்து போறோம். இங்க இருந்து நாங்கள் யாழ்ப்பாணத்துல பஸ் வலிக்கிடுது. 8:05 சரியா வலிக்கிடுது. இங்க இருந்து நாங்கள் இனி பவுதுலைக்கு போறோம். பவுதுலை டவுனுக்கு போயிட்டு அப்புறம் அங்க நின்று பண்டாரவளைக்கு போறோம். ஓகே, சந்திப்போம். ஓகே, நாங்கள் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நான் நிக்கிற இடம் பாத்தீங்கன்னு சொன்னா பண்டாரவளை டவுனுக்குலாம் நாங்கள் இப்போ நிற்கிறோம். பதுளையில் இறக்குவாங்கன்னு பார்த்தேன். பதுளை கொஞ்சம் தாண்டி ஒரு கொஞ்சம் தூரம் நிப்பாடி விட்டாங்க. அதில் இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் பண்டாரவளை இந்த டவுன். ஓகே, அதனால் 40 ரூபா டிக்கெட். அரச பேருந்து ஒன்றுலாம் வந்தோம். 40 ரூபா டிக்கெட் எடுத்து இப்போ பண்டாரவளை டவுனுக்கு நிற்கிறோம். இப்போ இங்கே நின்று நாங்கள் இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் பூனாகலைக்கு போகணும். அதாவது இந்திரஜித்தினுடைய ஊரான பூனாகலைக்கு தான் நாங்கள் இப்போ போகிறோம். இப்போ பஸ்ஸு தான் பார்த்து நிற்கிறோம். பாவம் எங்கே நிற்கிறோன்னு தெரியல. இதுக்கெல்லாம் நிற்க மட்டும் சொன்னாங்க. அப்படியே பார்த்து பஸ்ஸில் ஏறி நாங்கள் அப்படியே எங்களுடைய இந்திரஜித்தினுடைய ஊரான பூனாகலைக்கு நாங்கள் இப்போ போக போகிறோம். இதை பாருங்க, பஸ் ஸ்டாண்டு அதிகாலையில் நல்ல பரபரப்பாக இருக்குது. இப்போ 7 மணி தான் ஆகுது. நல்ல பரபரப்பாக இருக்குது. எந்த பஸ்ன்னு தான் தெரியல. அப்படியே கேட்டு போக வேண்டிய வேறு வழி இல்லை. இங்கே இருக்கு. இதில் பாருங்க, இதில் யாருக்கு பூனாகலைட்டு போட்டு பாருங்க. என்ன பூனாகலை இந்த பஸ்ன்னு நான் நினைக்கிறேன். பூனாகலை இல்லை, இதா பண்டாரவளை இந்த பஸ் தானே. இந்த அரச பேருந்துல நாங்கள் இப்போ போகிறோம். சரியா? ஓகே, பாருங்க, இதில் நாங்களும் கிட்ட நினைச்சோம் பூனாகலை. இதில் பாருங்க எத்தனை கிலோமீட்டர் உண்டு. இந்த பாருங்க, பூனாகலை 21.5 கிலோமீட்டர். எந்த கடவுளே. சரி, ஓகே. அப்படியே பஸ் வலிக்கிற கொஞ்சம் டைம் ஆகும் போடக்கு. ஸோ அதனால நாங்கள் வெயிட் பண்ணி நாங்கள் இந்திரஜித் ஊருக்கு போகிறோம். நானும் தம்பியும் தான் வந்துக்கிறோம். முஸ்டகிரிஞ்சுக்கு சொன்னா எத்தனை மணிக்கு வலிக்கிறோம்னு அவக்கே தெரியாது. அவக்கே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்குது. பாப்போம். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம். 8 மணிக்கு வலிக்கிட்டு 5 மணிக்கு கொண்டு நிப்பாட்டாங்க.
அப்புறம் அங்கேருந்து கொஞ்ச நேரம் காத்திருந்து அப்புறம் பஸ்ஸுக்கு வேற இப்ப வண்டராள டவுனுக்கு வந்து அப்புறம் இங்க இருந்து சாப்பாடு கூட இல்லை, இரவு சாப்பிட கூட இல்லை, பஸ் நிப்பாட்டவே இல்லை, சாப்பிட கூட இல்லை. இப்பதான் ஒரு சாண்ட்விச்சும் ஒரு டீயும் குடிச்சிட்டு நிக்கிறோம். சொல்ல போனா இப்பதான் குளிச்சு வலிக்கிட்டு நிக்கிறோம், உடுப்பெல்லாம் மாத்திட்டு நிக்கிறோம். குளிக்கல. ஓகே, ஏன்டா குளிக்கிறதுக்கு வசதி இல்ல, என்னடா டீசெண்டா கதைப்படுவதா நீ. சரி ஓகே, வலிக்கிட்டு நிக்கிறோம். அப்படியே பஸ் எடுத்தோன்னா போவோம். போயிட்டு இனி இரவுக்கு தான் அங்க ரூம் எடுத்து தான் குளிக்கணும் போல கிடக்குது. சரி ஓகே பாப்போம். வந்துட்டோம். எங்களோட பயணத்தை வந்து வெற்றிகரமா நிறைவு செய்வோம். என்ன 21 வருஷம் 5 ஓகே, ஊருக்கு போயிட்டு என்ன மாதிரி நிலவரங்கள் என்று சொல்லி நாங்களோட ஊர்ல இருக்கிறவங்களோட காய்ச்சி அவங்களோட அப்பாவோட எல்லாரோடையுமே காய்ச்சி உங்களுக்கான அந்த காணொலி வரும். கண்டிப்பா தொடர்ந்து பாருங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பூனாகலைக்கு டிக்கெட் பாருங்க. ஒரு ஆளுக்கு பண்டரவளையிலேருந்து பூனாகலைக்கு 143 ரூபா ஒரு ஆளுக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 150 ரூபாண்டா 300 ரூபாயோட முடியுது. நம்ம இங்கே இருக்கிறாரு. ஓகே, பஸ் வலிக்கிட்டுது. இங்க ரயில்வே ஸ்டேஷன் பண்டரோட ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தா போகுது. ஆக்களை ஏற்றி கொண்டு அடிக்க திருப்ப போதும். சி இதுல ஆக்களை ஏறணும், இதுலயும் ஆக்களை ஏறணும் பாருங்க. கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு இந்த இடம். பண்டாரவளை புகையிறது இல்லையா பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. பண்டாரவளை பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி பாருங்க மக்களே. அரசு பேருந்துல பாருங்க, இப்போ 4 பேரும் நாங்க போய் கொண்டிருக்கிறோம். இங்க பாருங்க 4 பேரும் போறோம். இதுல பாருங்க ஒரே மலை பிரதேசங்களா தான் கிடக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா தேயிலை குழந்தைகள், தேயிலை தோட்டம் ஃபுல்லா. இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க நிலவு. ஆமா, கிட்டத்தட்ட நாங்கள் அந்த அசானின் ஊருக்கு உள்ளுக்கு போனதை விட இங்க வந்து சரியான தூரம், 22 கிலோமீட்டர். ஆனா நல்ல வடிவா இருக்கு பாருங்க. இவ்வளவு பச்சை பேசுறேன் முழுக்க தேயிலை குழந்தைகளும் காடு கழிஞ்சு பாருங்க. இவ்வளவு பள்ளத்தகரலாம் இந்த மடவு. ஆமா, ஓகே, நாங்கள் நிறைய தடைகளை தாண்டி நிறைய கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பயணம் வந்து ஒரு பெரிய ஒரு பயணமா இருந்தது. அதாவது யாழ்ப்பாணத்துல ஆரம்பிச்சு பண்டாரவளை வந்து பண்டாரவளையிலிருந்து இப்ப 22 கிலோமீட்டர் நாங்கள் இப்ப பூனாகலைக்கு வந்திருக்கிறோம். இந்திரஜித்தினுடைய ஊரான பூனாகலையில வந்து நான் இப்ப நிக்கிறேன். இந்த பாருங்க மிகப்பெரிய ஒரு குங்குரி சுவரால வந்து இந்த பூனாகலை வந்து இந்த பேர் வந்து பொறிக்கப்பட்டிருக்குது. இந்த பொறிக்கப்பட்ட பேருக்கு வந்து ஒரு பெருமை சேர்க்கிற விதமா வந்து எங்களுடைய இந்திரஜித் இப்ப இந்தியாவினுடைய பிரபலமான தொலைக்காட்சியான சீ தமிழ் சரிக அந்த நிகழ்ச்சியில பாடல் நிகழ்ச்சியில வந்து தெரிவு செய்து மிக பிரமாண்டமா வந்து பாடிக்கொண்டிருக்காரு. நல்ல அருமையா வந்து பாடிக்கொண்டிருக்கிறாரு. அனைவராலும் வந்து பாராட்டத்தக்க ஒரு இளைஞராக வந்து இப்ப வலம் வந்து கொண்டிருக்கிறாரு. அவருடைய ஊர்ல நான் நிற்கிறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க ஊர்ல இருந்து இன்னொரு கொஞ்ச தூரம் தான். அப்ப ஓட்டோவில் கேட்டோம். ஓட்டோக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 150 ரூபா கேட்கறாங்க அவருடைய எஸ்டேட்டுக்கு வந்து குடின்னு ஒருத்தக்காண்டி. அப்ப அங்க இங்க இருந்து நாங்க இப்ப எஸ்டேட்டுக்கு போறோம். போயிட்டு அங்க வந்து அவங்களுடைய மக்களோட காய்க்க போறோம், அவங்களுடைய அப்பாவோட காய்ச்சிட்டு என்னென்ன மாதிரியான எல்லா விஷயமும் உங்களுக்கு எல்லாமே வந்து காத்து கொண்டிருக்கிறோம். யாராவது சேனலுக்கு வந்து புதுசா வரீங்கன்னா மறக்காம முதல்ல யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கன்றத சொல்லி கேட்டுக்கொள்றேன். ஓகே, வாங்க நாங்கள் இப்ப ஊருக்கு போவோம். ஓகே, ஆமா உங்களுக்கு இந்திரஜித் தெரியுமா? இந்திரஜித் தெரியும். ஓகே, தெரியும். இந்திரஜித் தெரியும். அவரை சின்னதுல இருந்துமே எங்களுக்கு தெரிஞ்சவங்க. அவங்க கபரகல லைத்துல அந்த ஸ்லீப்ல வீட்டு போக இன்னைக்கே நாங்க மருந்து எடுக்க போனோம். அவங்க வீட்டு பக்கத்துக்கு தான் போவோம். அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா அப்பாவோட கழிச்சு இந்திரஜித் இல்லைன்னா ஸ்கூலுக்கு வந்துருப்பா. அவங்களுக்கு டீ எல்லாம் குடிச்சிட்டு சாப்பிட்டு தான் அவங்க வீட்டுல வருவேன். இந்திரஜித் அப்பா கண்ணதாசன் மகனோட ஃப்ரெண்டு. அவங்க அப்பா மகன் சிரஞ்சீவி அவரோட ஃப்ரெண்டு தான் கண்ணதாசன். உங்களுக்கு அவர் வந்து சின்ன வயசுல இருந்து தெரியுமா? அவர் பிறந்த காலத்துல இருந்து எனக்கு எங்களுக்கு தெரியும். அவங்க நல்லவங்க. நல்ல பாட்டு படிப்பாரா? இல்ல, ஒரு அவர் சின்னதுல அவருக்கு ஆசை வந்து பாட்டு படிக்கணுங்கிற ஆசை. அவங்க அப்பா கொஞ்சம் பாட்டு படிப்பாரு. அப்ப அதனால அவரு அவங்க அப்பாவோட இருந்து படிக்கிறதுக்கு ஆசை, ஆர்வம். அப்ப நான் படிச்சு அவர் டெஸ்ட் எழுதுனப்ப நான் கேட்டேன், தம்பி என்ன செய்ய விருப்பப்படுற, பாட்டு போறியா, என்ன செய்யணும்? இல்ல பாட்டி எனக்கு பாட்டு படிக்க தான் ஆசை. அப்ப நான் சொன்னேன், அப்ப நீ பாட்டு படிச்சு மின்னுக்கு வருவ, நல்ல முறைக்கு பாட்டு படி அப்படி. இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவங்க வீடு சிலிப்புல போன பிற்பாடு, அவங்க ஃபேக்டரிக்கு வந்த பிற்பாடு அவங்க அம்மா வீட்டுல இருந்துச்சுன்னா என்ன கண்டி எல்லாம் கொடுப்பாங்க, குடிச்சிட்டு நல்லா காய்ச்சிட்டு தான் வருவேன். அவங்க அப்பா அந்த நேரம் கேட்பேன், பொடி நல்லா இருக்கா, இந்திரஜித் என்ன செய்யுதுன்னு.
பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் அவங்க அண்ணன் தம்பி 4 பேர். 4 படியாங்களா? 4 பொடியுங்க. அப்பா ஒரு அண்ணா ஒரு பஸ் கண்டக்டரா இருக்காரு. மத்த 2 தம்பி படிக்கிறாங்க. நல்லா இருக்காங்க. ஓகே. என்ன மாதிரி அவங்களோட வீட்டு சூழ்நிலைகள் அப்படி என்ன மாதிரி? வீடு சூழ்நிலை அவங்க பனிய கபரங்களுக்கு அப்ப நல்லா இருந்தாங்க. ஓகே. அப்ப இப்ப ஃபேக்டரியில தான் இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு ரூம்ல தான் இருக்காங்க. மஞ்சரி கொண்டு வந்து அவங்க வீடு எல்லாம் இல்லாம போயிட்டு இல்லாம போயிடுச்சு கபரகல்ல. ஓகே. நீங்க வீடுகள் போனா கூட அவங்க வீடு பாத்துடலாம். எல்லாம் எங்க இருக்காங்க? அவங்க ஃபேக்டரியில இருக்காங்க. அதுக்குள்ள என்ன மாதிரி அவங்க சின்ன ரூம் கொடுத்திருக்காங்க. அதுல 3-4 பேர் படுக்க கூட இயலாது. சின்ன ஒரு ரூம். அதுல தான் சமைச்சுக்கணும், சாப்பிட்டுக்கணும், படுத்துக்கணும், எல்லாமே அது சின்ன ரூம்ல தான். சரி சரி சரி. இப்ப நீங்க இந்திரஜித்துடைய பாட்டெல்லாம் வந்து கேட்டுறீங்களா? நான் கேட்பேன். எப்படி இந்த எண்ணத்துல பாத்துருவீங்க? நம்ம ஊர்ல டிவி இல்ல. ஓகே. போன்கள்ல தான் பாப்பேன். போன்ல பாக்குறோம். சரி சரி. என்ன நினைக்கிறீங்க? இப்போ இவ்வளவு தூரம் ஒரு கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு இப்ப போயிருக்காரு. சந்தோஷம். அதை விட இந்தியாவுக்குள்ள போய் அந்த பெரிய ஒரு டிவி சேனல்ல வந்து இவ்வளவு தூரம் பாருன்றது வந்து லேசப்பட்ட விஷயம் இல்ல. என்ன அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி என்ன சார் சந்தோஷப்படுறேன். சந்தோஷம். நம்ம மலைநாட்டு பொடியும் போயிட்டு இந்த ஒரு இவ்வளோ கஷ்டத்துலயும் அவ்வளோ ஒரு இடத்துக்கு போயிட்டு மின்னுக்கு வரணுதுன்னு சொன்னா எங்களுக்கு சரியான சந்தோஷம் ஐயா. சந்தோஷம். உங்களை சந்திச்சது எங்களுக்கு சந்தோஷம். சரிங்க. அப்ப நாங்க அடுத்து வந்து அவங்களோட ஊருக்கு தான் போறோம். போயிட்டு அவங்களுடைய அவங்களுடைய காய்க்கலாம் காய்க்க போறோம். நன்றியா? நன்றிங்க ஐயா. ஓகே ஓகே. அண்ணா சொல்லுங்க, என்ன மாதிரி இந்த பாட்டெல்லாம் வந்து கேட்டுறீங்களா? கேட்ட நீங்க இதே ஊரானா? நான் இங்கே தான். நீங்க பஸ்ல போணுமா? பஸ் போனாங்க. ஓகே ஓகே. என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க? ஆனா ஒரு ஃபீல் பண்றேன். இந்தாச்சி கட்ட முன்னுக்கால வரணும். சரி ஓகே ஓகே பாய். சரியா காஜானா? ஓகே. நீங்க பஸ்ல ஓகே பாய். ஓகே ஓகே. இல்ல பாத்துருப்பீங்க, இப்ப நிறைய பேரோட கதைக்க கிடைச்சது. ஊர் மக்கள் வந்து நிறைய பேர் வந்து கதைக்கிறாங்க. இப்ப நாங்கள் இப்படியே அவங்களுடைய ஊருக்குள்ள போறோம். ஓகே. இப்ப இதுல ஒரு அண்ணா நிக்கிறாரு. அவர் வந்து இதே மலையாளத்தை சேர்ந்தவர் தான். அண்ணாட்ட வந்து கதைப்போம். வணக்கம் அண்ணா. வணக்கம். ஓகே. இப்ப நீங்க இந்திரஜித் பாடெல்லாம் வந்து கேட்டிருக்கீங்களா? பாடெல்லாம் கேட்டிருக்கோம். நல்லா பாடுவாரு அவரு. இசைத்தமிழுக்கு போயிருக்காரு. இசைத்தமிழ் போயிருக்காரு. அவர் வந்து நல்லா பாடணும்னு நாங்க இந்த மலையக மக்கள் எல்லாம் உங்களுக்கு மேல பெருமையா இருக்கு. எங்களுக்கு சரியான பெருமை. ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு இடத்துல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு கடல் கடந்து விமானத்துல போய் இப்ப பெரிய மேடையில படிச்சு பெரிய மேடையில படிக்கிறாருங்க. இந்த பயணமெல்லாம் அவரை பார்த்தவங்க சரியான எங்களுக்கு சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு பொடியும் போயிட்டு அந்த இதுல போயிட்டு அந்த அவ்வளவு ஜட்ஜிமார்கள் எல்லாம் எழும்பி அவரை ஒரு பெருமை சேர்க்கிற மாதிரி எங்களுக்கு செஞ்சாருங்க. ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா இதுல நிறைய பேரோட வந்து காய்ச்சிப்போம். மக்களோட வந்து நிறைய பேரோட வந்து காய்ச்சிருப்போம். அப்படியே நாங்கள் போவோம். இப்ப ஏன்னா இதுக்கு கீழே நம்ம வந்து அந்த இந்திரஜித்துடைய வீடு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதனால நாங்கள் இப்ப போவோம். இப்படி ஒரு எஸ்டேட் எல்லாம் வந்து எப்படி இருக்கிறாங்க. இதுல பாருங்க, இது மாதிரி ஒரு டீ ஃபேக்டரி மாதிரி தான். இது வந்து இப்ப மக்களை வந்து கொண்டு வந்து இருத்திருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட இந்திரஜித் இருந்த வீடு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா தான் இருந்தாங்களாம். அவங்களோட இருந்த வீடு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா திடீர்னு ஒரு மண் சரிவு, மழை வந்து திடீர்னு ஒரு மண் சரிவால அவங்களுடைய வீடு எல்லாமே வந்து அடிச்சு செல்லப்பட்டது. அதனால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு இடத்துல வந்து சின்ன ரூம்ல வந்து இருக்கிறாங்களாம். ஓகே. இப்படியே போய் நாங்க என்ன மாதிரி மற்ற விஷயங்களை வந்து அவங்களுடைய அப்பாவோட வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். வணக்கம். வணக்கம். என்ன இந்திரஜித் எப்ப இருந்து உங்களுக்கு தெரியும்? எனக்கு அவர் பிறக்காத தொங்கல்ல இருந்து நாங்க அங்கதான் இருக்கிறோம். நாங்க முன் சைடு, இந்திரஜித் வீடு பின் சைடு. அவங்க தாத்தா பாட்டி எல்லாமே என்னோட அவருக்கு தாத்தானா தாத்தா. இந்திரஜித்துக்கு நான் தாத்தா. சின்னதுல இருந்து தெரியும். ஏன்னா பிறந்ததுல இருந்து தெரியும். அவங்க தாத்தா பாட்டி எல்லாத்தையும் எனக்கு தெரியும். என் பேர் வெற்றிலிங்கம். அவங்களோட பரம்பரை எல்லாமே தெரியும். ஆனா இந்திரஜித் பாடி வரக்குள்ள எனக்கு சரியான ஒரு சந்தோஷம். உண்மையா கண்டிப்பா இருக்கு. ஆமா. அது இவ்வளவு தூரம் போய் இந்தியாவில பாட்டு படிக்கிறேன் எவ்வளவு புகழ். பாட்டெல்லாம் கேக்குறீங்களா? ஆமா. என்னத்துல பாத்துருக்கீங்க? அந்த டிவில பார்த்தோம். டிவில? ஆமா. போன்ல பார்த்தோம். போன்லயா? சரி சரி. இங்க டிவி வசதிகள் இருக்கா? டிவி வசதிகள் இல்ல என்ன? ஆமா. நீங்க அவன் அப்பா எல்லாம் பாக்குறேன்னா நான் போன்லாம் பாக்குறேன். அவங்க அப்பா டிவி வச்சிருக்காரு. அதுலயும் பார்ப்போம். நாங்க இந்த நேரத்துல பணியிடத்துல இருக்குது, அதுல போய் பாத்துக்கிடுவோம். ஓகே ஓகே. ஆனால் அவருடைய பாட்டு எனக்கு அவர் வந்து இப்ப பாடின பாட்டுகள் எல்லாமே வந்து எஸ்பிபி சாருடைய பாட்டுகளை வந்து படிச்சிருக்காரு. கஷ்டமான பாட்டுகளை வந்து தெரிவு செய்து படிக்கிறாரு. இங்க பாடசாலைகள்லாம் இந்த மாதிரி பாட்டு எல்லாம் படிப்பாரு. இங்க எல்லாம் வீட்டுல எல்லாம் பாட்டு படிப்பாரா? ஆமா, வீட்டுல எல்லாம் படிப்பாரு. அவருக்கு
பாடல் கேட்கறதுக்கு நமக்கு விருப்பம். ஆனா அந்த ஒரு பாடல் பாடி வர நேரத்துல அந்த படத்தின் பேரை விதி. விதி படத்துல கடை வீதி பளபளக்கங்கிற பாட்டு பாடினாரு. கடை வீதி பளபளக்க அக்கா மக அந்த பாடா நடந்து வந்தா அந்த பாட்டெல்லாம் பாடக்குள்ள அந்த படத்துல பாக்குற மாதிரி இருக்கு. அதை விட இந்த கர்ணன் படத்துல அந்த பாட்டை மறந்துட்டேன். அந்த பாட்டுக்கு ஆக்ட் பண்ணி வந்த சிவாஜி கணேசன் வர்ற மாதிரியே இருக்கும் இருந்தது. அந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமான பாட்டு பாடி இருக்காரு. மலையக மக்கள் சார்பா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவரோட வயசான பொடியங்களும் அந்த அளவுக்கு வந்து முன்னேற்றத்துக்கு வரணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்தி கொண்டு வாழ்த்துக்கிறேன். நன்றியா, நன்றி. சொக்க வைக்கும் பட்டப்பாடி அசத்தி புட்டானி ஆட்டம் போடு வெட்ட போடு ஆட்டம் போடு வெட்ட போடு சந்தோஷமே சரிகமப்பா இது கோல்டன் போபோமே. ஓகே, நல்லா பாட்டு படிச்சு வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். திருப்பி சொல்லுங்க, கையெழுத்து சொல்லுங்க. ஓகே, இப்ப இந்திரஜித் அண்ணா மாதிரி நீங்களும் வந்து பாட்டு படிப்பீங்களா? என்ன பாட்டு படிப்பீங்க? நல்லா படிப்பீங்களா? இந்திரஜித் அண்ணாவோட நல்லா படிப்பீங்களா? எத்தனை பேர் நீங்களும் பேசி இந்திரஜித் அண்ணா மாதிரி போய் அங்க வெளிநாட்டுல போய் படிக்க போறீங்க? இந்தியாவில படிக்க போறீங்களா? குட் குட் குட், அப்படித்தான் இருக்கணும். சரி, ஓகே, என்ன பாட்டு படிக்க போறீங்க? மல்லிப்பூ வச்சு வச்சு பாடுது. சரி, படிக்கலாம். பாம்பா சொப்பனத்தில் மட்டுமே உன்னை நான் சந்திச்சேன். மச்சான் எப்போ வர போற, மச்சான் எப்போ வர போற, 10 தலை பாம்பா முத்தம் தர போறேன். அவ்வளவுதான். அது தெரியாதா? வேற என்ன பாட்டு தெரியும்? படிங்க படிங்க படிங்க. இடுப்பு வழி அவரு தடி நீ சிரிச்சா தன்னால தொட்டகை பல்லால நீ சொல்லாத சூரியனை ஓட பேண்டி காட்டை எடுத்து கல்லால கருப்பட்டி கரைச்சி செஞ்சு வச்ச சிலையா பச்சரிசி போட்ட பொங்க காண போலையா குழந்தை என்ன கொல்லுராயே கொலையா ஈர கூலைய கொல்லுராயே கொலையா பஞ்சாபூ கண்ணால சப்பு செல உன்னால இடுப்பு வெட்டி அவளுதடி நீ சிரிச்சா கண்ணால தட்டங்கை பல்லால நீ சொன்ன ஒத்து சொல்லால சூரியனையும் பேண்டி கவட்டி எடுத்த கல்லால. சூப்பர் சூப்பர், நல்லா படிங்க. இல்ல இங்க வந்து நிறைய இந்திரஜித் இருக்கணும். எல்லாம் அடுத்தடுத்த வருஷங்கள்லாம் அவங்களெல்லாம் போய் நம்ம 2-3 வருஷத்துல இவையெல்லாம் என்ன சீத்தாமலுக்கு போய் நம்ம தெரியுமா? இந்திரஜித் தெரியுமா? இந்திரஜித் இப்ப சீத்தாமல போய் பாட்டு படிக்கிறார். அவரகலை இப்ப இங்கேன்னு இருக்கிறாங்க. ஓகே, பாக்குறீங்களா பாட்டெல்லாம்? எப்படி கேக்குறதுக்கு இல்லங்க ஐயா, எங்களுக்கு டிவி கசெட் போடுறதுக்கு வசதி இல்லை. ஓகே, எல்லாம் இந்த ஒரே புல் கரண்ட் தான் வருது. அதனால 2 டிவி கொண்டாந்து 2 அடிச்சு போயிடுச்சு. ஓகே, அதனால புல் போடலாது ஓப் பண்ணி வைக்கிறதுக்கு இல்ல. இந்திரஜித் உங்களுக்கு தெரியும் தானே? சரிங்க. அவருக்கு சின்ன காலத்துல பாட்டு படிச்சு இந்த ஸ்கூல்ல பரிசு வாங்கிடுச்சு. நாங்கெல்லாம் தோட்டத்துல வேலை செஞ்சு ஒரு நாள் பேரெல்லாம் கொடுத்தோம். அப்ப அவர்தான் இப்ப இந்தியாவுக்கு போயிட்டு எங்களுக்கு அண்ணன் போன கிழமை வந்து அவர் பாட்டு கேட்டவங்க ஒரு குடும்பம் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சு போனாங்க. அரிசி 5 கிலோ எடுத்து போனாங்க அவங்களால. அதனால எங்களுக்கு அவங்க அப்பாவை உதவி செஞ்சு கொடுத்தாரு. ஓகே ஓகே ஓகே. எத்தனை குடும்பம் இருக்கிறீங்க இதுல? நாங்க அதுல 5 குடும்பம் இருக்கோம். இங்க 18 குடும்பம் இருக்கிறோம். 18 குடும்பம். கபரகலாலும் 18 குடும்பம் இருக்காங்க. அவங்க தான் எங்களுக்கு உதவி செய்யறாங்க. பேரை சொல்லி எங்களுக்கு உதவி செய்யறாங்க. உண்மையிலே நல்ல ஒரு உதவி தானே உண்மையிலே. ஆனா அந்த எல்லா இடத்துலயும் வந்து ஒரு இடத்துல இருந்து
ஒரு ஆள் வந்து போறாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க மூலமா வந்து எங்களுக்கு உதவி கிடைக்குதுன்னு. எங்களுக்கும் இன்னமும் அவங்க உதவி செய்யறதுக்கு தான் இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க. போறதுக்கு வழி இல்லாம இருக்கு. ஓகே ஓகே. வீட்டுல எல்லாம் புச்சினி பக்கம் எல்லாம் போகலாது. அது சரி. மூடலாது. எல்லாம் அம்மிக்கு. ஓகே ஓகே. இப்போ ஒரு அரைக்கிலான் இருந்து நீங்க சமைக்கிறது சாப்பிடறது இல்ல அப்படியே? ஒரு காம்பராங்களா? அப்ப எனக்கெல்லாம் யாரும் உதவி இல்லை. சரி சரி. என்ன விளையாடுவீங்க இது? விளையாடு காட்டுங்க அண்ணாக்கு. விளையாடி காட்டுங்க. கிக் போலா விளையாடி காட்டுங்க. ரவுண்டு கணிக்கிறதா? போல போட அடிச்சு போட்டு இங்க சுத்தி வரணுமா? வந்தா ஒரு பாயிண்ட்ஸ் அப்படியா? ரைட் ரைட் ரைட். ரைட் ரைட் ரைட். ஓகே. ஓடி போத்தி வந்து இந்த வட்டம் போட்டிருக்காங்க. இந்த வட்டத்துக்குள்ள போய் நிக்கணும். இல்லாட்டி அவுட்டு. ஆள்ல ஓடிக்கிட்டு போயிருக்கா அந்த பந்தை வந்து ஆள்ல தூக்கி எறியுதா? ரைட் ரைட். அதான் கிக் பால். ரைட் ரைட். ஓகே வட்டத்துக்கு நின்றாங்க. ஓகே அடுத்த இதுதான் கிக் பாலா? சரி சரி விளையாடுங்க விளையாடுங்க. அவுட் அவுட் அவுட். இல்ல இல்ல இதுதான் வாங்குற கிக் போலாம். அவுட் 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 அவுட். தங்கச்சி அவுட். அடுத்தாள் அடுத்தாள். அடி 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 ஓடு ஓடு ஓடு. ஓடி நின்றா. அடுத்தாள். ஓகே நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பூனாங்கல டவுனுக்கு நிற்கிறேன் பாருங்க. இரவும் சாப்பிடல. இப்போவாச்சும் மத்தியானமாக அது இப்போவாச்சும் சாப்பிடுவோம். என்ன பிரச்சனைன்னா இந்திரஜித்தோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிருக்காரு. ஓகே அவர் வருந்தனைக்கு நாங்கள் வெயிட் பண்ணணும். பின்னர் தான் வருவோம்னு சொல்லி சொன்னார். அதனால் வெயிட் பண்ணி நின்று காணொலியை பதிவு செய்து போட போகிறோம். கண்டிப்பாக என்ன இன்ஸ்டாகிராம் என்ன சொல்லிடுது இப்படியே வேளாண் இங்கே நின்றது வந்து வேளாண் ஐயோ யாழ்ப்பாணம் பார்த்தா ஒரு மார்கழி மாசம் மட்டும் ஒரு போட்டுட்டு பூனாகலையில இருந்ததுன்னா புண்ணியம் கிடைக்கும் நாங்களே பூனாகலே நிக்க போறோம். என்னன்னா இங்க நல்ல குளிரா இருக்கு. தண்ணி குளிர் தண்ணி குளிர் நல்ல இதமா இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரம் நல்ல வெயிலாம் அடிக்கும். இங்க வந்து நல்ல மழை அடிக்குது. இங்க பாருங்க நல்ல மழை அடிக்குது. நல்ல குளிரா இருக்குது. அதனால நாங்க இங்கே மூச்சுடைய மாதிரி இருக்குது. ஓகே அப்ப அதனால இந்திரஜித் பிறந்ததைக்கு நான் இங்கே நிக்க போறேன். சரி ஓகே இதோட இந்த காணொலியை முடித்துக் கொள்வோம். நீங்க அடுத்த காணொலியில் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்திரஜித்தோட அப்பாவோட பேட்டியை பார்க்கலாம். அடுத்து அவங்க அண்ணாங்களோட கலைக்கிற பேட்டியில நீங்க பார்த்துக் கொள்ளலாம். இதை முதலாவது காணொலியை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை see you bye bye டாடா. இப்போ சாப்பிடுவோம். என்ன பருப்பு குழம்பு கட்டச்சம்பளம் என்ன? வாவ் பருப்பும் குழம்பு போட்டாங்க என்ன? அது வடைய முடியல. அதான் இல்ல பிளேட் இருக்கா? இருக்கா? இஞ்சி கொஞ்சம் தூக்கலாம் பாருங்கக்கா. காணும் கொண்டு 12 பரோட்டா சாப்பிட்டு இப்படி காணும். சாப்பிடவே இல்லை மக்களே, வாங்கி தந்துடுறேன். ஓகே பாய். இதோட இந்த காலையை முடிக்கிறோம். ஏன்னா இந்த சுட்டு அப்பா வர லேட் ஆகும்ன்றோடையா நாங்கள் இப்போ சாப்பிட்டு இதில் வந்து ஊர் மக்களோட எல்லாம் காய்ச்சிப்போம். இதை பாருங்க அடுத்த காணொலியில். இல்லை இந்த அப்பா வர லேட் ஆகியும் சாப்பிடுவோம். அந்த வசிக்குது. ஓகே பாய்.